கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1580 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும், மேன்மையானவைகள் தாழ்த்தப்படும். சவுல் ராஜா மேட்டிமையாய் நடந்திருக்கிறான். தாவீது கூட சில வேளைகளிலே மேட்டிமையாய் நடந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட ஜனங்களின் வற்புறுத்தலால் மேட்டிமைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் தாவீது, பவுல் எல்லாரும் தங்கள் மேட்டிமையிலிருந்து இறங்கி தாழ்மையை கற்றுக்கொண்டார்கள், தாழ்மையை தங்கள் வாழ்க்கையில கடைபிடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மேட்டிமையானவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தாழ்த்தப்படுவார்கள். தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும். உனக்கு வசதி வரலாம், உன் வாழ்வு வசதியாயிருக்கலாம், உன் வாழ்க்கையில செழிப்பு இருக்கலாம், உன் வாழ்க்கையில தொழில் இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம். ஆனால் உன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நீ எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். மேட்டிமையான கண்கள் ஒரு நாள் தாழ்த்தப்பட்டு போய்விடும். எனவே தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவர்களைத்தான் கர்த்தர் கிருபையாய் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மேட்டிமையானவைகள், மேன்மையானவைகள் தாழ்த்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மகனே, உயர் பதவி உனக்கு இருக்கலாம், உயர் ஊழியம் இருக்கலாம், ஆனால் உன்னை தாழ்த்து. தாழ்மைக்கு கர்த்தர் இறங்குகிறார். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். உன் பிரச்சனைகள் மாற தாழ்மையை கற்றுக்கொள். தாழ்மையாய் நீ வாழ்வாய், ஆனால் கிருபை நிறைந்தவனாய் வாழ்வாய். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கிருபையை பெற்றுக்கொள்ள உன்னை தாழ்த்து. உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை தாழ்த்து. உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை தாழ்த்து மகனே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.